ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 3/12/2025க்கான கேரளா லாட்டரி சார்ஜஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நமக்கு லாஸ்ட்டாக அடித்த ரிசல்ட்டை வந்து எழுதிக்கிறேன். 048. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 733. நெக்ஸ்ட்டு 122. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 060. நெக்ஸ்ட் நமக்கு இன்றைக்கி 255 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 048 ஃபுல் டோட்டல் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா 12. சரிங்களா? 8 4 டோட்டல் பண்ணால் 12. அதுக்கப்புறம் 733 ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம்னா 6 12 13. சரிங்களா? 12க்கு அப்புறம் 13. இப்போ 122 ஃபுல் டோட்டல் பண்ணால் 5. 060 ஃபுல் டோட்டல் பண்ணால் நமக்கு 6. சரிங்களா? இப்போ 255 ஃபுல் டோட்டல் பண்ணால் 12. இப்போ இந்த 255 ஃபுல் டோட்டல் பண்ணால் 12ங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு 13 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர மாதிரி நமக்கு நம்பர்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ நமக்கு 00 55 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு 13 வர மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து எடுக்கணும். சரிங்களா? அதேமாதிரி டபுள்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோம் அப்படின்னா நமக்கு 7 7 அப்படி நம்பரு 7 7 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 அப்படி நம்பர் வருது. சரிங்களா? அதே மாதிரி 77 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது எதனாலன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது இந்த 77 அப்படிங்கிற நம்பர் எதனால் அப்படிங்கிற சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ வந்து 13 அப்படிங்கிற நம்பர் வர மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கெஸ்ஸிங் வந்து எடுத்து போடணும். சரிங்களா? கெஸ்ஸிங் நம்பர்ஸில் நமக்கு 255 ஃபுல் டோட்டல் பண்ணால் நமக்கு 12. அப்போது 13 டோட்டல் பண்ணால் 13 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் ஒன்று. சரிங்களா? 13 அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி ஒரு நம்பர்ஸ் போட்டுக்கணும். ஸோ நான் மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இந்த 048 டோட்டல் பண்ணால் 12. 733 டோட்டல் பண்ணால் 13. 122 டோட்டல் பண்ணால் 5. 060 டோட்டல் பண்ணால் 6. இப்போ மறுபடியும் 255 டோட்டல் பண்ணால் 12. இப்போது ஃபுல் டோட்டல் பண்ணால் 13 அப்படி நம்பர் வர மாதிரி இது ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த பேட்டர்னுக்கு என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் டோட்டல் பண்ணால் 13 அப்படி நம்பர் வரணும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கு நம்ம என்ன நம்பர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். இப்போது நமக்கு இங்கே பாருங்கள், கால்குலேட்டர் மெத்தட் தான். இப்போது 700 735 இருக்குங்களா? 700 735ல் நம்ம கால்குலேட்டரில் 700 × 735 அப்படிங்கிற நம்பர் போடுறேன் பாருங்கள். 700 × 735. இதில் லாஸ்ட்டாக வர 500 அப்படிங்கிற நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இதில் பிசி நம்பர் எடுத்து நமக்கு 060. சரிங்களா? 060. இப்போ 700 × 735 போட்டதுக்கு 500 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சரிங்களா? 500க்கு நமக்கு பிசி நம்பர் எடுத்து நமக்கு ஏசியில் அடிச்சிருக்காங்க. அடுத்து 135 239 இந்த நம்பரை இன்ட்டு பண்ணுறேன் பார்த்துக்குங்க. 135 × 239. 135 × 239 இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு 265. 265க்கு நமக்கு ஏசி நம்பர் எடுத்து நமக்கு ஏசிலேயே நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க. 25 அப்படி நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏசி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பிசி எடுத்து நமக்கு ஏசி தான் அடிச்சிருக்காங்க. 25ங்கும்போது டபுள்ஸாக இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துலன்னு சொல்ல முடியாது. நம்ம அடுத்து வர நம்பர்ஸை வச்சு நம்ம எந்த ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சரிங்களா? 25. இப்போ நெக்ஸ்ட்டு 188 × 930. 188 × 930 840. அப்போ நமக்கு ஏபி நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 840. அப்போ 84 எடுத்து நமக்கு ஏசி வச்சாலும் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம ஏசி வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது 84 நமக்கு டோட்டல் பண்ணால் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படி நம்பர் வருது. சரிங்களா? அப்போது 8ம் 4ம் டோட்டல் பண்ணால் 12. இப்போ நம்ம 1 அப்படி நம்பரை சேர்க்கணும். சேர்த்தோம்னா நமக்கு டோட்டல் பண்ணால் 13 அப்படி நம்பர் வந்துடும். கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 048 டோட்டல் பண்ணால் 12. 733 டோட்டல் பண்ணால் 13. இங்கே 122 டோட்டல் பண்ணால் 5. 060க்கு ப்ளஸ் பண்ணால் 6. சரிங்களா? 5 6. இப்போ 12 13. ஸோ இந்த மாதிரி 841 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 841 அப்படிங்கிற நம்பரை டேரெக்டாக நம்ம வந்து எடுத்து ட்ரை பண்ணோம்னா 8 4 நமக்கு 00ங்கிறது நமக்கு ஏசி வந்திருக்கு. 25ங்கிறது ஏசி தான் வந்திருக்கு. சரிங்களா? 250. அப்போ 8 4ங்கிறது ஏசி வந்துச்சுன்னா 814 அப்படி நம்பரு டேரெக்டாக ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 814 டேரெக்டாக ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 814 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா?
ஸோ இதிலே இன்னொரு மெத்தடில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. 814 ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 1ஆம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 060. நெக்ஸ்ட்டு 255. இப்போது நமக்கு 6ஆம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா 1 6 2 12 3 18 சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ண 6, அடுத்து 12, அடுத்து டோட்டல் பண்ணுற நம்பர் 18 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது டோட்டல் பண்ணுற நம்பரை 18 அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா. அந்த கான்செப்ட்டுக்கு நமக்கு சார்ட் கெஸ்ஸிங்லேயும் மேட்ச் ஆகுது சரிங்களா. ஸோ இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள். 063 925 977. இப்போ நமக்கு இங்கே உள்ள டிஏபி நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 063 306 925க்கு 925 977க்கு 977 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு சரிங்களா. அப்போது நமக்கு டிஏ போர்டு மட்டும் கனெக்ட் பண்ணாதீங்க. நம்ம இங்கே 77 அப்படி நம்பர் எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது டோட்டல் பண்ணால் 18 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 7 7 14 14ஓட 15 16 17 18 4 அப்படி நம்பர் சேர்த்தோம் அப்படின்னா 774 சரிங்களா. அப்போது 97 74 அப்படி நம்பரு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 97 74 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3Dயில் நம்ம சொன்ன மாதிரி 814 அப்படி நம்பர் ஒன்று, 774 இந்த 2 3Dயை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சி போர்டு 4 அப்படி நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. 814 774 இந்த 2 நம்பர்ஸும் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்ஸுக்கும் டோட்டல் பண்ணால் 18 அப்படி நம்பரு வேறு ஏதாவது நீங்கள் எடுத்திங்கனாலும் அந்த நம்பர்ஸையும் வந்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். டோட்டல் பண்ணால் 18ங்கிற நம்பர்ஸ் வர மாதிரி 774 நமக்கு டோட்டல் பண்ணால் 18ங்கிறதும் வரும். அதே மாதிரி இன்னொரு கான்செப்டில் நம்ம 13 வரங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்திருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த நம்பர்ஸுக்குமே சான்சஸ் வந்து இருக்குது. 13 டோட்டல் பண்ணால் 13 வரதுக்கு இந்த 814 டோட்டல் பண்ணால் 18 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான 776 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து டைப் பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அது மாதிரி நண்பர்கள் இந்த டியருக்கும் கெஸ்ஸிங் கேட்டிருந்தீங்க. நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா இந்த 2 3 அதாவது அங்கே டியர் வந்து நமக்கு 5 நம்பரு சரிங்களா. அதில் 2 3 அப்படி நம்பர் வந்துச்சு அப்படின்னா 40 45 90 இந்த நம்பர்ஸு நேற்றுக்கு 8 மணிக்கு அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 2 3 வந்திருக்கும். இன்றைக்கி 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் 4 5 வச்சு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா. எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. 4 5 வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. நீங்கள் எந்த கேமுக்கு எடுத்துகிட்டு போனாலும் இந்த பேட்டர்ன் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணிங்க. நமக்கு ரெகுலராக எடுத்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 68ங்கிறது பெண்டிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ 68ங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. அதனால் அடித்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பிசி 61 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கெஸ்ஸிங்லேயும் எப்படி பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். சில பேர் வந்து புரியாமல் பேசுகிறீங்க. வின்னிங்கே டே கெஸ்ஸிங்கில் வரல, எப்படி நீங்கள் இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. அதாவது இங்கே வந்துருச்சு அங்கே வந்துருச்சு சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இங்கேருந்து இங்கே வந்துச்சு. இப்போது நான் எடுத்துக்காட்டுக்கு இப்போ இந்த 25 எடுத்துங்க. நான் மாதம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் சரிங்களா. ரெகுலராக பேர் கொடுப்பேன் உங்களுக்கு தெரியும். 50 80 68 அதே மாதிரி 25 28 45 அதே மாதிரி நமக்கு 12 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 58 97 இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஃபுல்லாக வரும்னு சொல்லி அதை செக் பண்ண சொல்லிப்பேன். இப்போ கூட நான் இந்த பேருக்குலாம் நான் வந்து வின்னிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் போடுறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த நம்பர்ஸுக்கு தான் இந்த நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக பழைய பேட்டர்ன் எல்லாமே விட்டுட்டு புதுசாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரிங்களா. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணிக்கணும் சரிங்களா. நான் வந்து அன்னன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா இந்த பேட்டர்னையும் வந்து சொல்லிட்டு இருந்தேன்னா நம்பர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தோணும் சரிங்களா. நீங்கள் வந்துட்டிங்கன்னா நான் வந்து இதில் எந்த நம்பர் சிங்கிள் நம்பர் தான் இப்போ இன்றைக்கி நான் சொன்னது என்ன சொல்லியிருக்கேன் 814 மட்டும் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருக்கேன் சரிங்களா. அதை நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். அது மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லையா ஓகே விட்டுருங்க. நான் சொன்னதில்
எந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே சேனல்லே நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் உங்களுக்கு வந்து யாருமே இந்த வேலை உங்களுக்கு செய்ய மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக அட்டவணை போட்டு வேறு 7 அடிக்குது. யாருமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து செய்யவே மாட்டாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு நான் சார்ட்டு போட்டு இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக நான் வந்து உங்களை நீங்கள் வந்து என்னை எதிர்பார்க்கணும் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சார்ட் போட்டு ஃபுல்லாக அந்த நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்களா, இப்போது ஆல் போர்டில் 6 நம்பரில் வந்து 2, 3 வந்துச்சுன்னா 40, 45, 90 எடுத்து ட்ரை பண்ண போகிறீங்க. யார் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க சொல்லுங்கள்? புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சரிங்களா? நான் வந்து டெய்லி என்னை டெய்லி வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இதில் நீங்கள் ஏதாவது ரீப்ளேஸ் ஆகிருந்தீங்கன்னா, இதை நம்ம டே கேசிங்கில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து ட்ரை பண்ணிங்கிறக்காக தான் நான் கொடுக்குறது. உங்களுக்கு அந்த டே கேசிங்கில் வின்னிங் வரல அப்படின்னு தோணுச்சுன்னா போடாதீங்க, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்துங்க இதுக்குமே அடிக்குது. நான் கொடுக்குறது வரல அப்படின்னா, டே கேசிங்கில் வரல அப்படின்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் கொடுக்குற ஃபாலோவிங் நம்பரு என்றைக்காவது வராமல் இருந்திருக்கா? லாங்காக ஒரு 10 நாள் 15 நாள் போனாலுமே வந்துடும். நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ப்ளே பண்ண மாட்டீங்க. நான் போன டைம் கூட 22 வருமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. கடைசியில் 22 வந்துச்சு. கேட்குறவங்க கரெக்டாக 22 வந்துச்சு, நான் வந்தன்னைக்கு நான் வின்னிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை யாருமே சொல்ல மாட்டீங்க. நான் உங்களுக்காக தான், மற்றவங்க மாதிரி நான் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லோரும் வின்னிங் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? மற்றவங்களாம் 10 நாள் போடுவாங்க, 15 நாள் போடுவாங்க. ஏதாவது எதுக்காக, அதாவது இப்போ நீங்களே நினச்சி பாருங்கள். நான் வந்து 2019 நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். பழைய சேனல்லேருந்து இருக்கவங்களே, அதாவது முன்னாடி நமக்கு 4 டிஜிட்டு மாதத்தில் 2, 3 டைம் வின்னிங் வந்து எனக்கு பிரச்சனையாகி, இந்த மாதிரி ஏஜென்ட்டை அது மாதிரி கொஞ்சம் வின்னிங் வந்துச்சுன்னா ஏஜென்ட்டை போய் இவர் நம்பர் கொடுத்தான்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க, யாராச்சும் வச்சு ஹேக் பண்ணுறவங்க வச்சு நான் இது ஹேக் பண்ணிட்டு போயிறாங்க. ஃபேஸ்புக்கும் அந்த மாதிரி தான் போணுச்சு எனக்கு ஃபஸ்ட்டு. ஒரு 3 வின்னிங் இன்னும் வந்துச்சு, ஹேக் ஆகிடுச்சு. நீங்கள் வின்னிங் பண்ணிங்களா, நானாக போட்டேன்னு சொல்லி விட்டுருங்க. அது மாதிரி ஏஜென்ட் இந்த சேனலில் பார்த்தேன், அந்த மாதிரி சேனலில் பார்த்தேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க. சரிங்களா? நான் வந்து உங்கள் நல்லதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்குமே கொடுத்துட்டேன். டே கேசிங் உங்களுக்கு போடுற மாதிரி இருந்தால் போடுங்க. திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் போட்டியே எத்தனை டைம் வின்னிங்காக இருக்குது. அதாவது பழைய சேனல்லேருந்து பார்க்குறவங்க தெரியும். இப்போயுமே ஏபி, ஏசிபிசி கொடுக்குறதுல ஒன்றும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? நான் அதை உங்களுக்கு நீங்கள் போடுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா நான் கொடுக்குற ஃபாலோவிங் நம்பரை மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் கொடுக்குறதில்ல ஃபாலோவிங் நம்பர்ஸு எந்த நம்பருமே மிஸ் ஆகாது. சரிங்களா? நாள் வேணால் தள்ளி போகலாம், கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? இப்போ நான் புதுசாக எடுத்துருக்க ஒரு சார்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நேற்றுக்கு வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லைன்னு சொன்னீங்களே, வீடியோவில் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் சிம்பிள் இருக்கும். அதில் போய் ஃபுல் ஹெச்டி வந்து வச்சு பார்க்கணும். சரிங்களா? அந்த கிளியரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி 680, 240 அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் ஃபுல் ஹெச்டி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நல்லா தெரியும். சரிங்களா? அதை வந்து எடுத்து பார்த்துக்குங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃபாலோவிங் நம்பரில் இப்போ கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எல்லோரும் எடுத்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறது தான். இதுக்காக நேற்று நைட்டு உட்காந்து பிசி மட்டும் ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்து நான் 61 கொடுத்துருக்கேன். உங்களால் டே கேசிங் வந்து போட்டு உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் போடவே வேணாம். சும்மா நான் என்ன சொல்கிறேங்கிறத பாருங்கள். வருதான்னு நீங்கள் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. இந்த சார்ட்டை வச்சுட்டிங்களா, எப்போதுமே அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். நான் எல்லா நம்பர்ஸுமே அதில் நான் போட்டேன். என்னென்ன பேட்டர்ன் இருக்கோ அது எல்லாமே ஃபாலோவிங் நம்பர்ஸில் உள்ளது போட்டேன். மற்றபடி ரெகுலராக பார்க்குற ஃபாலோவிங் நம்பரும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இன்றைக்கி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர்ஸும் வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் 20லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். 20லேருந்தே இதை யாராவது ரெகுலராக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். 50, 80, 68, 25, 45, 28, 21, 97, 58 இந்த நம்பர் ரெகுலராக மாதம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் யாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ண யாருமே வந்து இன்றைக்கே போட்டு இன்றைக்கே வின்னிங் வரும்னு நினைக்கிறீங்க. அதுதான் கொஞ்சம் தப்பு. நீங்கள் இது சீட்டு போடுற மாதிரி ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரும். சரிங்களா? அந்த முயற்சி பண்ணி ஃபாலோ பண்ணி வின்னிங் பண்ண பாருங்கள். சரிங்களா? இதில் நமக்கு இப்போ நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா 2, 3 அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக 7 நாள் 8 நாள் தான் போகுது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து 3 பேராக இருந்தாலும் கம்பல்சரி நமக்கு பாஸ் ஆகிடுது. சரிங்களா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பல வீடியோலாம் பாருங்கள். நான் வின்னிங் கொடுக்காமலாம் இல்லை, ஏகப்பட்ட டைம் நான் 4D வின்னிங்கே கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு எனக்கு செட் ஆகலை, நேரமும் சரியில்லை. எனக்கு வந்து என்னாலுமே வந்து 3Dயோ 4Dயோ வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. நான் உங்கள்கிட்ட டேரெக்டாக ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் வந்து சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க தான்
சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுவேன். மற்றபடி ஃபாலோ மட்டும் தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். திடீர்னு இப்போ நீங்கள் டெய்லியும் பார்த்துட்டுங்க, என்னைக்கோ ஒரு நாள் நான் போட்டு சொல்லும்போது உட்காந்து என்ன பண்ணுவீங்க? மற்றபடி நீங்கள் டெய்லியும் சும்மா பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். இல்லைன்னா அந்த சார்ட்டை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்தேன் பார்த்தீங்களா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லி, அதில் உள்ளது ஏதாவது வந்திருக்கான்னு பாருங்கள். இப்போது ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு. 90 வந்துச்சு 900 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கு ஃபாலோ நம்பர் 15, 16, 96. இந்த பேர் வரலன்னா சொல்லுங்கள். 15, 51. இந்த பேர் இங்க பாருங்கள். இது கூட சங்கடம் அடிக்குது. கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா கம்பல்சரி வின்னிங் வரும். இது எப்படி போடுறதுன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஒரு ரேட் இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்ம போடணுமோ ஏற்றி போட்டு வின்னிங் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.